இப்போ விஜய் மேலே ஒரு ஆவேசம் வருது. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் ஏன் உங்களை சொல்லணும்? இப்போ விஜய்ங்கிறவருக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா? மிஸ்டர் உதயாநிதி. உதயாநிதியை இப்போ டெப்டி சிஎம்மாக உட்கார வச்சது. நெக்ஸ்ட் எலெக்ஷனில், கம்மிங் எலெக்ஷனில் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு வேணால் சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. டக் ஆஃப் வார் யாருக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் உதயாநிதிக்கும் தானே. எப்படி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதை சொன்னீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெஸ்பான்ஸு. இப்போ உதயாநிதி அவ்வளோ பேசுகிறாரு, என்னவோ பெரிய பிரமாதமாக அது இபிஎஸ் ஏடிஎம்க்கு ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைமே சொல்லிட்டேன் அது எதுன்னு. உங்கள் இதில் உங்களை சிஎம்மாக சொன்னால் அப்போ என்னெல்லாம் நடக்கும்னு அதுக்கான நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருப்பீங்க. எல்லாரோட ஜூனியர்ஸையும் எடுத்து செய்வீங்க. பட் எனிஹோ ஒரு பப்ளிக்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ்னு பாருங்கள். உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி பப்ளிக்கில் எப்படி மேண்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்து பாருங்கள். ஒரு இது பாருங்கள்.